ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 3 பார்ட் 3. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான பர்சனை தான் ட்ராப் பண்ண போகிறோம். யாருன்னா அருணிமா சின்ஹா. ராஜா ஜி रुको जरा सबर करो. யார் இந்த அருணிமா சின்ஹா? வாங்க பார்க்கலாம். அருணிமா சின்ஹாவா, யார் இவங்க அப்படின்னு தானே எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு இவங்களை பற்றி தெரியாது. இவங்க ஒரு இந்தியன் மவுண்டெய்னர். அதனால என்னப்பா லேடி மவுண்டெய்னரா? இவங்க ஒரு லேடி மவுண்டெய்னர் மட்டும் கிடையாது, இவங்க ஒரு ஆம்பியூட்டி. ஆம்பியூட்டி அப்படின்னா உடல் பாகத்தை வெட்டி எடுக்கப்படுறது தான் ஆம்பியூட்டி. ஆமாம், இவங்களோட லெஃப்ட் லெக்கை முழுசாக வெட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறினாங்க. எஸ், ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் இவங்களோட லெஃப்ட் லெக்கை முழுசாக இழந்துட்டாங்க. இவங்க யாராலையும் நினச்சி பார்க்க முடியாத ஆக்சிடென்ட், நார்மலான ட்ரெயின் ஆக்சிடென்ட் கிடையாது. இவங்க டிராவல் பண்ணிட்டு இருந்த ட்ரெயின்லேருந்து தூக்கி வீசப்பட்டாங்க. அதுவும் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்த ட்ரெயின். அது மட்டும் இல்லை, ஆப்போசிட்லேயும் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்த ட்ரெயின் அவங்க மேலே மோதி அதே ட்ராக்ல விழுந்து இடது கால் மேலே அந்த ட்ரெயின் ஏறி அன்னைக்கு நைட் ஃபுல்லாக அதே ட்ராக்லேயே அசைய கூட முடியாமல் படுத்து இருந்திருக்காங்க. நினச்சி பாருங்க, உங்கள் உடம்பு ஃபுல்லாக வலி, இடது காலை காணோம், ரத்தம் போய்கிட்டே இருக்கு. எப்படி இருக்கும் அந்த நொடி? தலையை மட்டும் தான் தூக்க முடியுது, கண்ணை மட்டும் தான் அசைக்க முடியுது, கொஞ்ச நேரத்தில் தலையும் அசைக்க முடியல. இப்படியே விடியுது. காலையில் பொதுமக்கள்லாம் வராங்க. அதில் சில பேர் அது ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் கண் அசையறதை பார்த்துட்டு ஓடி வராரு காப்பாற்றுறதுக்கு. உடனே பொதுமக்கள் எல்லாம் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே வர ஸ்டேஷன் மாஸ்டரு எல்லாம் அவங்கள பார்த்துட்டு இதுக்கு மேலே அவங்களால பழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனமாக தான் வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் கடுப்பான பின்ட்டுன்னு ஒருத்தர் மட்டும் அந்த அதிகாரிங்க கிட்ட சண்டை போட்டு எப்படியும் ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. அவங்கள பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே பார்த்த உடனே இவங்களோட முட்டுக்கால் வரைக்கும் கட் பண்ணி எடுத்தே ஆகணும்னு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல், அங்கே அனஸ்தேஷியா காலி. இதுக்கு மேலே இவங்க வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகவும் முடியாது. போகிற வழியிலேயே இவங்களுக்கு உயிருக்கு எது வேணாலும் ஆகலான்னு சொல்லி டாக்டர்ஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அருணிமா சின்ஹாவே சொல்கிறாங்க, எனக்கு அனஸ்தேஷியாவே தேவையில்லை, நான் நைட்லேருந்து அனுபவிக்கிற வலிக்கு எனக்கு அனஸ்தேஷியாவும் வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு அப்படியே ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் முடியுது. போலீஸ் வராங்க. என்ன பிரச்சனை ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஒரு செயினுக்காக ஒரு 4 பேர் அவங்கள அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து தூக்கி வீசி இருக்காங்கன்றது அப்போதான் தெரியுது. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த 4 பேரை தீவிரமாக தேடுறாங்க. இது யூபி கவர்மெண்ட் காதுக்கு போகுது. இவங்க பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ற நேரத்துல தான் இந்த மாதிரி ஆகி இருக்குன்னு தெரிஞ்சதோ யூபி கவர்மெண்ட்டே இவங்க மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையில அட்மிட் ஆகுறாங்க. அங்கதான் முடிவு பண்றாங்க, இனிமே நம்மளை யாரும் பரிதாபமா பார்க்க கூடாது, நம்மளால இனிமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க, அதை நம்ம உடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்றாங்க எவரெஸ்ட் ஏறணும். எஸ், ஆக்சிடென்ட் ஆன 2வது வருஷமே அவங்க ட்ரெயின் பண்ணி எவரெஸ்ட்டை ஏறுறாங்க. 52 நாளில் எவரெஸ்ட்டை ஏறின வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆம்பியூட்டி இவங்க. இதை பாராட்டி இவங்களுக்கு டாக்டர் பட்டமும் கொடுத்தாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். இதோட மட்டும் நிற்கல, இவங்க வேர்ல்டுலேயே கஷ்டமான 7 மலைகளை ஏறி இருக்காங்க. நம்மளால எதுவுமே முடியாதுன்னு நினச்சி அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த சாதனைலாம் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ உங்களாலேயும் முடியும். உங்கள் வில் பவரையும் பொட்டான்ஷியலையும் ஃபுல்லாக ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம். ஸோ இப்படி ஒரு உமன் இருந்தாங்கன்னு தெரியணும்னு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். தேங்க்யூ. உங்கள் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகட்டும்.